வணக்கம். சமீபத்தில நெறைய கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி திருந்திருப்பாரு. திருந்திட்டு ஒரு 5, 6 மாசம் கழிச்சு என்ன ஆகும்னா, கொஞ்சம் அவங்களுக்கு ஜீரணங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா, சுத்தி உள்ள நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ட்ரிங்க்ஸ நீ விட்டுட்ட. அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கணும்ப்பா. ஒரேடியா விட்டுறக்கூடாது." என்ற மாதிரியான அட்வைஸ் சொன்னோன்னே, இவங்களுக்கு கொஞ்சம் மனசு சபலமாகுது. இது வந்து குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒருத்தர் அதிலிருந்து வெளியில வர்றது எவ்வளவு சிரமம். அப்படி ஒருத்தர் மீண்டு வரும் பொழுது, அவருக்கு உடல் கொஞ்சம் பாதிப்புகள், வழக்கமா நமக்கு வர்ற பிரச்சனைகள் ஏற்படும்போது, சுற்றியுள்ளவர்கள் மீண்டும் அவர்கள் வந்து அந்த அடிக்ஷனுக்கு போவதற்கு தூண்டுவது நியாயமா? இது 2 வகையான நபர்கள் மட்டும் தான் இந்த அட்வைஸ் குடுப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம வளர்ச்சியில நம்ம நம்ம சுகமாயிட்டு ஆரோக்கியம் ஆகுறதுல பொறாமைப்பட்டு நம்மள வந்து வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் நம்முடைய எதிரி. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர் யாரா இருப்பாங்கன்னா, அறியாமையில, அதாவது அவங்க மேல நம்ம நல்லது பண்றதா நெனச்சுட்டு, தப்பான அட்வைஸ் நமக்கு குடுப்பாங்க. எந்த வகையிலுமே இந்த அட்வைஸ் வந்து உகந்தது கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல நண்பர் நம்ம வாழ்க்கைய வளர்ச்சிக்கு உதவுற நண்பரா இருந்தா எப்படி அட்வைஸ் குடுக்கணும்? "ஓகேப்பா, பரவால்ல, வெளிய வந்துட்டேன். இனி என்ன பண்ணு, உடம்புலாம் குடிச்சு குடிச்சு உடம்புலாம் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கும். இனி அத மாத்துறதுக்கு நல்ல ப்ரோபயாட்டிக் உணவுகள், நல்ல இயற்கையான காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடு. இனி கொஞ்சம் மைதா உணவுகள்லாம் குறைச்சு இன்னும் குடல ஸ்ட்ராங் பண்ணு. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் கொஞ்சம் பண்ணு." இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது, இயற்கையான முறையில ஒரு சித்த, ஆயுர்வேத, ஆயுஷ் மருந்துகள் மூலமா உடம்ப வந்து ஸ்ட்ராங் பண்ணதுக்கு ட்ரை பண்ணு. நல்ல ஒரு சீக்கிரமா படுத்து தூங்கு. இந்த மாதிரி ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அவர் தான் உண்மையான நண்பரா இருக்க முடியும். உண்மையான உறவுகளாக இருக்க முடியும். அதனால நெறைய நண்பர்கள் திருந்தி வெளியில வர்றீங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில வெளிய வந்த உங்கள சபலமடைய செய்வதற்கு உங்களுக்கு நட்பு மாதிரி பழகி, திரும்பவும் அது கொண்டு வரதுக்கான நெறைய அட்வைஸ்லாம் கிடைக்கும். அதில வந்து வீழ்ந்துராதீங்க. சிலர் அறியாமையில கூட இந்த தகவல் உங்களுக்கு குடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. இதன் மூலம் நம்மை சார்ந்தவர்களுக்கும், நமக்குமே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கக்கூடிய நமது குடும்ப உறவுகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுதுன்றத பார்க்கும் பொழுது, நிச்சயமாக மீண்டும் அந்த அடிக்ஷன்ல நம்ம வந்து போய் மாட்டிக்க மாட்டோம். ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பா அனைவருக்கும் நீங்க பகிருங்க. கண்டிப்பா யாராவது அடிக்ஷன்லேருந்து வெளியில வந்தாங்கன்னா, அதற்கப்புறம் வழக்கமா எல்லாருக்கும் வர பிரச்சனை அவங்களுக்கு வரதான் செய்யும். இயல்பாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த கலோரிஸ் அதிகமா ஆகுறதுனால, ஒரு 4 பேர் அடிக்கிற மாரி, நல்லா சாப்பிடுற மாரியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்ப அதிலிருந்து வெளியில வரும்பொழுது, இயல்பா உடம்பு எப்படி இருக்கும்? அப்ப அந்த உடம்பு பலகீனமான குடல்ல ஜீரணங்கள் ப்ராப்பரா இருக்காது. உடம்புல வந்து தசைகள், நரம்புகள் பலகீனமா இருந்துட்டு இருக்கும். உடனே அப்ப அது ட்ரிங்க்ஸ் பண்ணா தானே எனர்ஜி கிடைக்குது. திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்றது, மீண்டும் நம்ம உடம்ப இன்னும் கீழ்நிலைக்கு, உள்ளுறுப்புகளின் பலகீனத்திற்கு கொண்டு போவதற்கு சமம். அப்ப நம்ம இயற்கையான முறையில உறக்கம், பழக்கம், நல்ல தியானங்கள் மூலமாக நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கு நம்ம ஜெய் கபீஷாவினுடைய துணை நம்முடைய மருந்துகளும், ஜேகே பாரம்பரியாவின் துணை உணவுகளும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த தகவலை நம்மை சார்ந்தவர்களுக்கும், தேவைப்படும் நண்பர்களுக்கும் நம்ம பகிருங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம். அன்புடன் டாக்டர் சுந்தர பரமார்த்தலிங்கம், ஜெய் கபீசா ஆயுர்வேதா. நன்றி.